வழியா டீ கடைக்கு வந்தாச்சு. யோ மாஸ்டர், நல்லா குடிக்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போடு. உனக்கு ரொம்ப ஏத்தந்தாயா, எப்போ பார்த்தாலும் என் கடை டீயை நீ குறை சொல்லிக்கிட்டே இருக்க. யோ, குடிக்கிற மாதிரி டீ கொடுத்தா நான் ஏன் குறை சொல்ல போகிறேன்? யார்கிட்டையாவது நீ வசமாக சிக்கதாயா போகிற. என்ன சாபம் வர்றியா? டீயை பொடியா? அடடே, நம்ம ஆறுமுகம். ஏப்பா ஆறுமுகம், ஏன் கூப்பிட்ட? என்னப்பா நீ தெரிஞ்சாலா போயிட்ட? அதான் கூப்பிட்டேன். ஒரு டீ சாப்பிட்டு போகிறது. நான் இப்போ தான் வீட்டில் சாப்பிட்டு வர்றேன். அட என்னப்பா, ஏன் எங்களை மாதிரி ஆளுங்க கூட சேர்ந்து டீ சாப்பிட மாட்டியா என்ன? காலையில் ஒரு டீ தான் சாப்பிட்றது வழக்கம். எனக்காக இன்னொரு டீ சாப்பிடேன். வேண்டான்னு சொன்னால் கேட்க மாட்டியா? ஏப்பா எப்போவாச்சும் ஒரு டீ வாங்கி கொடுக்குறேன், அதையும் வேண்டான்னு சொல்கிற. அப்புறம் நமக்குள்ளே என்னப்பா இருக்குது? என்னது ரொம்ப யோசிக்கிறான். சரி வாங்கி கொடு. அப்பா, யோ மாஸ்டர், 2 டீ போடியா? மவனே சிக்கனடி இன்னைக்கு. இந்தாயா நீ கேட்ட 2 டீ. ஏப்பா ஆறுமுகம், இந்தாப்பா. ஏப்பா என்னப்பா, டீ வாங்கி கொடுத்தா வாய் கொப்பளிக்கிற? ஓ டீயா, சொல்லி கொடுக்க வேண்டியதானே. நான் சுடு தண்ணின்னு நினச்சேன். சரி இன்னொரு டீ சொல்லு. ஏப்பா மாஸ்டர், இன்னொரு டீ போடியா? என்னையா முறைக்கிற? சுடு தண்ணி நினச்சி வாய் கொப்பளிச்சிட்டான், அது ஒரு தப்பா? ஏப்பா இந்தாப்பா டீ. அப்பாடா குடிக்கிறான். ஏப்பா என்னாச்சுப்பா? டீயா இது? குடிக்கிற மாதிரியே இல்லை. ஆஹா, நல்லா தூள் மாற்றி ஒரு டீ போட சொல்லு. சும்மா போனவனை டீ குடிக்கவான்னு கூப்பிட்டது நம்ம தப்பு தான். ஏப்பா மாஸ்டரு, நல்ல ஒரு டீயை போடியா? தாப்பா புது டீ. என்னது எல்லா டீயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆஹா, ஏப்பா நீ வீட்டில் டீ குடிச்சிட்டு வந்ததுனால உனக்கு அப்படி தெரியுது. ஆமாம், எனக்கு இந்த டீ சரிப்பட்டு வரல. இன்றைக்கி 1 மணி நேரத்துக்கு எல்லாருக்குமே டீ ஃப்ரீ. ஏப்பா யாரோட கணக்கில்? வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் சொல்கிறேன். நான் சொன்னதை மாஸ்டர்கிட்ட போய் சொல்லிட்டு வா. என்னது இன்றைக்கி டீ தானம்மா? ஆஹா, தெரிஞ்சிருந்தா நம்மளும் இதுலேயே டீ குடிச்சிருக்கலாமே ஐயா. ஆஹா, ஓசி டீனது எவ்வளோ கூட்டம் வருது பாரியா, கட 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 கடன்னு. இன்றைக்கி மாஸ்டருக்கு லக்கு தான். யோ மாஸ்டர், என்னை அப்படியே முறைச்சியே. இப்போ எப்படி? 100 டீ பல்க் ஆர்டர் எப்படி போகுது பார்த்தியா? 100 டீ ஆயிடுச்சு. ஆஹா, 1 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே 100 டீ விற்றுருச்சேப்பா. ஏப்பா நீ டீ நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொன்ன, வந்த 100 பேரும் எப்படி குடிச்சிட்டு போனாங்க பார்த்தியா? மாஸ்டர் மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 1010 ரூபா ஆச்சு. ஆஹா, ஏப்பா 1000 ரூபாயை நீ கொடு, 10 ரூபாயை நான் கொடுக்குறேன். என்னது 1000 ரூபாய் நான் கொடுக்கணுமா? மொத்தமாக 1010 ரூபாயும் நீ தான் கொடுக்கணும். ஏப்பா என்ன சொல்கிற? நீ தானே மாஸ்டர்கிட்ட போய் 100 பேருக்கு டீ கொடுக்க சொன்ன. ஆமாம். அப்போது நீ தானே காசு கொடுக்கணும். ஏப்பா நீ சொல்லி தானேப்பா நான் போய் சொன்னேன். டீயும் நான் தான் சொல்ல சொன்னேன். இப்போது நான் தான் காசும் இல்லைன்னு சொல்கிறேன். ஓகேவா? என்னது காசு இல்லையா? ஏப்பா என்கிட்ட 100 ரூபா தான்ப்பா இருக்குது. நீ தான் தாராள பிரபுவாச்சே. என்னப்பா சொல்கிற? 100 டீ வாங்கி தருவேன்னு நேற்று நீ தானே சொன்ன. என்னது நான் சொன்னேனா? ஆமாம், நேற்றுக்கு ஒரு பிச்சைக்காரரு பசிக்குது ஒரு டீ வாங்கி கொடுங்கன்னு உங்ககிட்ட வந்து கேட்டப்போ என்ன சொன்னேன்? யோ போய் உழைச்சி சாப்பிடியா, இல்லைனா ஏதாவது டீ கடையில் கிளாஸ் கழுவி டீ சாப்பிடு போ. ரொம்ப பசிக்குதுங்க. யோ உன்னை யாருன்னே தெரியாது, உனக்கு எப்படியா நான் டீ வாங்கி கொடுக்க முடியும்? போயா. ஒரு டீ வாங்கி கொடுக்குறதுல தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு என்னங்க இருக்குது? இருக்கியா? தெரிஞ்சவங்கன்னா 100 டீ வாங்கி கொடுப்பேன், தெரியாதவங்கன்னா ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டேன். புரியுதா? ஆஹா, ஏப்பா 100 டீ வாங்கி கொடுப்பேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா. அப்போது அந்த பிச்சைக்காரரை நீ ஏமாற்றி இருக்க, அப்படித்தானே? தெரிஞ்சவங்களுக்கு 100 டீ வாங்கி கொடுக்குற நீ தெரியாதவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கக்கூடாதா? இனிமே நீ பேச்சுக்கு கூட எதுவுமே பேசக்கூடாது. அம்மா ஏப்பா அறையிற? பசின்னு கேட்குறவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற, ரோட்டில் சும்மா போகிற என்ன கூப்பிட்டு டீ சாப்பிட சொல்கிற இல்லை? இனிமே ஊருக்குள்ளே யாராவது டீ சாப்பிட கூப்பிட்டேன்னு தெரிஞ்சது தொலைச்சி போடுவேன். பில்டப் பண்ணி ஒரு பிட்டப் போட்டதுக்கு பெனால்ட்டி 1000 ரூபாய். ஆஹா, வாழ்க்கையில் இனிமே டீ கடை பக்கமே வரக்கூடாது. ஏய் மரியாதையா 101 டீக்கு பணத்தை கொடுத்துட்டு போ. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.